ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தீன் ஸ்டிக்கரோட யூவி பிரிண்ட்டு ஸ்டிக்கர்ஸு. இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இது வந்து குரூசியோ வேனுக்காக நம்ம வந்து இந்த ரெஃப்ளெக்டர் பிரிண்ட்டு பண்ணுறோம். நம்மளோட யூவி பிரிண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னால், அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாச்சும் ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸ்டிக்கர் கூட ஃபேட் ஆகலாம், ஆனால் நம்மளோட பிரிண்ட்டு ஃபேட் ஆகாது. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இது ஒன் வே விஷன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒன் வே விஷன் பண்ணியிருக்கோம். மேலே இந்த ஃபீலட் ஹாப்பி ஜேர்னின்னு போட்டிருக்கோம்னா அது கிளியர். இப்போ இந்த ஒன் வே விஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே நம்ம லேமினேஷன் இல்லாமல் ஒட்டுறது. அது பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு ஃபேடே ஆகாது. மித்த ஈகோ சால்வெண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈகோ சால்வெண்ட்டில் ஒன் வே விஷன் போடக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் இல்லை 1 இயர் தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஈகோ சால்வெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் தான் வந்ததுங்க. இப்போ நம்ம இந்த யூவி மிஷின் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் ஆகுதுங்க, 1.5 வருஷம் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா இதுவரையும் நம்ம போட்டு கொடுத்த வண்டியில் எதுலேயுமே ஃபேட் ஆகலை கேரண்டடாக. அதுமாதிரி யூவி இங்கை பொறுத்த வகையில் நார்மல் இங்காக இருந்தாலும் 3 வருஷம் இது பண்ணுறாங்க. இப்போ நம்மளோடதும் ஒரு பிராண்டட் இங்க்குங்கிறதுனால அது இன்னும் குவாலிட்டியாக தான் இருக்கும். இப்போ இந்த குரூசியோ வேனில் பார்த்திங்கன்னா அந்த கிளியர் பிரிண்ட்டு பண்ணியிருக்கோம். இந்த கிளியர் அந்த கம்பெனி பிரிண்ட்லேயோடக்கு மேட்ச் பண்ணி பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சர்க்கிள் அதெல்லாம் வச்சுருக்கோம். இது அந்த ஓனர் கேட்டார் ராயல் புர்னின்னு, அதனால் அந்த புர்னையை வச்சுருக்கோம். அந்த இடம் எம்டியாக தான் இருக்கும் குரூசியோவில். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதில் கம்பெனி ஸ்டிக்கருக்கு ஈவன் பண்ண மாதிரி அதில் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மாதிரியே ஒன் வே விஷன் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த கிரே கலரில் உள்ளது, கீழே இந்த மல்டி கலரில் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இல்லைங்க, யூவியில் பிரிண்ட் பண்ணியிருக்க ரெஃப்ளெக்டர் பிரிண்ட். ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மித்த ஈகோ சால்வெண்ட்டில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக ரெஃப்ளெக்டர் பிரிண்ட்டு பண்ணுறது சிரமம். இதில் பண்ணலாம். காஸ்ட் வைஸ்ன்னு பார்க்கக்குள்ள ஈகோ சால்வெண்ட்டை விட இது கொஞ்சம் கூடுதல் தான். பட் ஆனால் குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இதுதான் நம்பர் 1 இருக்கிறது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா லால்பேட்டை வண்டி. இது முகமது கேப்ஸ்னு வச்சுருக்காங்க. இவங்க நம்ம இந்த யூவி பிரிண்ட்டுக்காக தான் அவங்க அங்கேயே இங்கே வந்து நம்மள்ட்ட பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர்லேருந்து வந்து நம்மள்ட்ட பண்ண வந்திருக்காங்க. இப்போ இந்த லைட் செட்டிங் பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி அந்த வண்டியிலே இருந்துச்சுங்க. இந்த வண்டிக்கு நேம் போர்டு மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டே கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் இந்த ஃப்ரண்ட் நேம் போர்டு பண்ணதோட இது வரும். இப்போ இந்த இது தான் இந்த கிளியர். இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இது கிளியர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மேலே இருக்கிற மேட்ரு பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் ஆகுதுங்களா, ஃப்ளாஷ் போட்டு எடுத்தோன்னா ரெஃப்ளெக்ஷன் ஆகும். இது ஸ்டிக்கர் கட்டிங் இல்லை, இது முழுக்க யூவியில் பிரிண்ட் பண்ணது. இது பிரிண்டிங் தான். இந்த ஃபோன் நம்பர்லேருந்து இந்த லால்பேட்டைன்னு எழுதியிருக்கிறது, இந்த கேப்ஸ் முகமது சாதிக்கு எல்லாமே ரெஃப்ளெக்டர் மீடியாவில் பிரிண்ட் பண்ணது. தரமாகவும் இருக்கும். பிரிண்ட் பண்ணி ப்ளஸ் லேமினேஷனும் பண்ணியிருக்கோம். ஏன்னா மீடியா திக்னஸ் நைஸாக இருக்கிறதுனால லேமினேஷன் பண்ணியிருக்கோம். இது ஃபேட் ஆகுங்கிறதுக்காக லேமினேஷன் பண்ணல, மீடியா திக்னஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் அதில் அது லேமினேஷன் பண்ணியிருக்கு. இந்த ஃப்ரண்ட்டில் இந்த லைட் போர்டு வச்சுருக்கோம். பிக்சல் எல்இடி போட்டு கொடுத்துருக்கேன். அதுமாதிரி உள்ள பார்த்திங்கன்னா ஃப்ளாஷரோடு பண்ணியிருக்கோம். இந்த மல்டி கலர் ஓடுது, இடையில ஃப்ளாஷ் அடிக்குது பாருங்கள், ஃப்ளாஷரோடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே ரெஃப்ளெக்டர் பிரிண்ட்டு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே வினைலில் போட்டுட்டு லைட் பண்ணுவாங்க, உள்ளே பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. நம்மளோட இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தாலும் அது லைட் போர்டுங்கிறத சொல்ல முடியாது. நார்மலாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, உங்களுக்கு ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, பிரிண்ட் ஒட்டியிருக்காங்க, டிஜிட்டல் பிரிண்ட் ஒட்டியிருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. பட்டு நம்மளோட இதில் என்ன மேட்டர்னால் வெளியில் போட்டிருப்போம். அவுட்டோரில் போடுறதோட ரீசன் என்னென்னா ஹீட்டு உள்ளே இருக்கக்குள்ளே அந்த ஒயிட்டு உரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதே மாதிரி பண்ணக்குள்ளே உரியாது. அதனால் நாங்கள் அவுட்டோர் வெளி சைட்லேயே நாங்கள் போட்டிருக்கோம் அந்த இது. நீங்கள் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நார்மலாக வியூவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது புரியும். நண்பர்களே, உங்களுக்கும் இதேமாதிரி ஒர்க் பண்ணணுன்னா எங்கள் நண்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல விதமாக செஞ்சு தரோம். நன்றி.